சிம்சோன் தன்னுடைய வாழ்க்கையில செய்த முதல் தவறு என்ன அப்படின்னா, அவன் சிங்கத்தை கொன்றது உள்ளதான். சிங்கத்தை கொன்றுட்டு திரும்பி வரும்போது அந்த சிங்கத்தினுடைய உடம்புக்குள்ள தேன் கூடு இருக்குது. அது செத்து போன சிங்கம் அப்படின்னா அதனுடைய சரீரத்துல இவன் செத்தவங்க வீட்டுக்கே போக கூடாது. இவனுடைய நசரேய விரதம். இவனுக்கு இந்த விரதத்துல இருக்கிறவங்க செத்து போன ஒண்ணுல இருந்து எடுத்து அந்த பொருள் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குது. ஆனா இவன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த செத்து போன சிங்கத்துக்குள்ள அந்த தேன் இருக்கிறத கூடி கட்டு இருக்கிறத அதை அழகா அதை எடுத்து அதை சாப்பிட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கும் கொடுத்தான். அவங்கள்ட்ட சொல்லல. வேதம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, அதை தன் தகப்பனார் தாயாருக்கு, நீங்க நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், அவன் அதை தன் கைகளிலே எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தாய் தகப்பனிடத்தில் அவர்களுக்கும் கொடுத்தான், அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலே எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. ஏன் சிங்கத்தினுடைய உடல்ல இருந்து எடுத்ததை அறிவிக்கலைன்னா, எடுத்தா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? சத்தம் போட்டிருப்பாங்க, திட்டி இருப்பாங்க. இல்லைன்னா உடனே என்ன பண்ணிருப்பாங்கன்னா, வாப்பா நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட, ஏசப்பாவுக்கு விரோதமா தப்பு பண்ணிட்ட, வா நம்ம பலி செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி அவனை ரொம்ப அழகா அதை கரெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா அம்மா அப்பாட்ட சொல்லலை. அப்போ நம்முடைய பிள்ளைகள் நம்மிடத்துல எல்லா பிரச்சனையும் ஷேர் பண்ற அந்த சூழ்நிலையை நீங்க உருவாக்கணும். அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம பிள்ளைங்க பாதுகாப்பா இருப்பாங்க. அப்போ இன்று இந்த ஆரம்பத்துல கர்த்தர் சொல்றாரு, நம்ம இனி ஒரு முயற்சி எடுக்கணும். குடும்பமா போய் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறதற்கு ஆண்டவர் பலன் தருவாராக. ஸோ இன்னையிலிருந்து ஒரு முடிவு எடுங்க. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கூட போதும், இல்லைன்னா ஒரு 20 மினிட்ஸ் 20 நிமிஷம் போதும். வர்றவங்க வரட்டும், முதல்ல வரட்டும். பிள்ளை வர்றாளா வரட்டும், பையன் வரானா வரட்டும், ஐயா வராரா, ரொம்ப நேரம் நீங்க பண்ண வேண்டாம். அந்த 5 நிமிஷத்துக்குள்ள ஒரு ஜெப குறிப்பை சொல்லி ஆண்டவர் செஞ்ச நன்மையை சொல்லி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா பெரிய அற்புதம் உண்டாகும்.